தமிழ்நாட்டின் பல்வேறு கோயில்களில் நடைபெற்ற குடமுழுக்கு விழா, முளைப்பாரி ஊர்வலம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். தமிழ்நாடு கேரள எல்லைப் பகுதியான கன்னியாகுமரி மாவட்டம் குளப்புரம் பத்திரகாளியம்மன் கோயிலில் அம்மன் சிலை பிரதிஷ்டை மற்றும் குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீரால் கோபுர கலசத்திற்கு அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோயில் அலங்கார வளைவில் 44 அடி உயரத்தில் பிரம்மாண்டமான பத்திரகாளியம்மன் சிலை திறக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மற்றும் கேரளாவைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே காளியம்மன்பட்டி பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ காளியம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை கொண்டு கோபுர கலசத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க அபிஷேகம் நடத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கோபுர தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்தனர். ஏற்பாடுகளையும் மிக சிறப்பாக நேர்த்தியாக செய்து அப்படி வாழக்கூடியவர்கள் அவர்களுக்கு புதுச்சேரி திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சதாசிவமூர்த்தி ஆலயத்தின் மகா குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று கோபுர தரிசனம் செய்து மனமுருக பிரார்த்தனை செய்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே சென்னசமுத்திரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கிருஷ்ணர் திருக்கோயிலில் 12 ஆண்டுகளுக்கு பின்னர் மகா குடமுழுக்கு விழா கடந்த 19ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் துவங்கி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பிற மாநில பக்தர்களும் திரளாக கலந்து கொண்டு பக்தி முழக்கங்களை முழங்க கோபுர தரிசனம் செய்து சுவாமியை வழிபட்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே மிகவும் பழமை வாய்ந்த பேளூர் ஸ்ரீ தான்தோன்றீஸ்வரர் திருக்கோயிலில் 23 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு நடைபெறுவதை முன்னிட்டு முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. கோயிலை சுற்றி முகூர்த்த கால் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டதைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்து முகூர்த்த கால் நடப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் சொரக்குளத்தூர் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு அபித குஜாம்பாள் சமேத அம்பலவான கூத்தாண்டவர் மற்றும் ஸ்ரீ ரேணுகாம்பாள் திருக்கோயில்களில் அஷ்டபந்தன மகா குடமுழுக்கு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற பக்தி முழக்கம் விண்ணை பிளக்க பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து மனமுருக வேண்டுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் குறிச்சியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் அஷ்டபந்தன மகா குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கணபதி ஹோமம், கோபூஜை,
வாஸ்து சாந்தி உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கடம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு செய்யப்பட்டது. மேலும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் நடைபெற்றன. குடமுழுக்கு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி சேந்தனத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலில் மகா குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த புனித நீரானது கோவிலை சுற்றி வந்து கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி கோயில் மகா குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோமாதா பூஜை, ஸ்ரீ கணபதி ஹோமம், கலச ஆராதனை, நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து யாகசாலையிலிருந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கலசங்களுக்கு ஊற்றப்பட்டது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வலிவலத்தில் அமைந்துள்ள தோப்படி சக்தி மகா காளியம்மன் கோயிலில் மகா குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீரால் கோபுர கலசத்திற்கு அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஓம் சக்தி என பக்தி முழக்கம் முழங்க பக்தர்கள் மனமுருகி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் திருமால்பாடி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ ரங்கநாதர் பெருமாள் கோவில் மகா குடமுழுக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை அமைக்கப்பட்டு கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், மகாலட்சுமி ஹோமம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பட்டாச்சாரியார்கள் கலசங்களை தலையில் சுமந்தவாறு கோயிலை சுற்றி வலம் வந்து கோபுரத்தில் உள்ள கலசத்திற்கு புனித நீரை ஊற்றினர். பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் மாவட்டம் திருமானூரில் அமைந்துள்ள கைலாசநாதர் கோயில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜை நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத புனித நீரை ஊற்றி குடமுழுக்கு செய்தனர். அதனைத் தொடர்ந்து கோயில் வளாகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள காளியம்மன், காத்தாயி அம்மன், மாரியம்மன் கோயில் மகா குடமுழுக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள வாத்தியங்கள் முழங்க பூஜிக்கப்பட்ட புனித நீர் கொண்ட கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன. பின்னர் புனித நீரால் கோபுர கலசத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கலசங்கள்
நாகை மாவட்டம் ஆயக்காரன்புலம் கிராமத்தில் அமைந்துள்ள சுயம்பு கலிதீர்த்த ஐயனார் கோயில் மகா குடமுழுக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி புனித நீர் நிறைந்த கலசங்களை சிவாச்சாரியார்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து விமான கலசங்களில் புனித நீரை ஊற்றி குடமுழுக்கு செய்து வைத்தனர். அதைத் தொடர்ந்து மூல விக்கிரகத்திற்கு மகா அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது. இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயனாரை வழிபட்டனர். நிறைய இடம் இருக்கு. ரோட்ல நிக்காதீங்க, போக்குவரத்துக்கு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ நல்ல மாணிக்கர் கோயில் மற்றும் கோட்டை காளியம்மன் கோயிலில் 15 பரிவார தெய்வங்களுக்கு ஒரே நேரத்தில் குடமுழுக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.